ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் kristi the Genie. இன்றைக்கி நம்ம சேனலில் அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான சாஃப்டான அடை செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, 1:4 ரேஷியோவில் அதே மாதிரி ரேஷியோ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த 1 கிளாஸ்க்கு நம்ம 4 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணணும். ஆனால் அந்த ரைஸை நம்ம இப்போ தாலாக ஆட் பண்ண போகிறோம். அரை கிளாஸ் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். அரை கிளாஸ் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1 கிளாஸ் கணக்காயிடுச்சு. அதுக்கப்புறமா அரை கிளாஸ் பாசி பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பாக்கி இருக்கிற 2.5 கிளாஸ் நம்ம இட்லி அரிசியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதாங்க இதோட மெஷர்மெண்ட். 1 கிளாஸ் உளுந்துக்கு 1.5 கிளாஸ் பருப்பு, 2.5 கிளாஸ் அரிசி. 1.5 கிளாஸ் பருப்பு என்னென்னா, அரை கிளாஸ் துவரம் பருப்பு, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, அரை கிளாஸ் கடலைப்பருப்பு. இந்த ரேஷியோவில் நம்ம இந்த மிக்சரை எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வெந்தயம் போட்டுருங்க. வெந்தயம் போட்டிங்கன்னா தான் நல்லா தோசை ப்ரௌன் கலரில் வரும். அப்புறமா இது கூட நம்ம 4 காஞ்ச மிளகாவையும் போட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஒரு 3 hours 4 hours அந்த மாதிரி ஊறிட்ட பிறகு கிரைண்டரில் போட்டு இந்த மிளகாவோடவே போட்டு அரைச்சிருங்க. நல்லா சாஃப்டாக மாவு பொங்கி வரும். நல்லா கொஞ்சம் கொரகரன்னு இருக்கும்போதே நீங்கள் கிரைண்டர்லேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் வெளியில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவு பொங்குன மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட அடை மாவோட பதம். ஸோ இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை தக்காளி இல்லைனா ஒரு தக்காளி, அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி, அதையும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகா, இப்போ நம்மளோட அடை மாவு நல்லா ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தோசைக்கல்லை சூடாக்கிட்டு சூடான தோசைக்கல்லில் லைட்டாக நம்ம ஆயில் தேய்ச்சிக்கலாம். ஆயில் தேய்ச்சிட்ட பிறகு நம்ம ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றி நம்ம நல்லா பெருசாக இது பண்ண போகிறோம், தேய்க்க போகிறோம் தோசை மாதிரி. அதுக்கப்புறமா அதை சுற்றியும் நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசை வந்திருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இன்னர் அவுட்டர் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ அந்த தோசை மேலே ஹோல்ஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தோசை மேலே ஹோல்ஸாக வந்துச்சுன்னா நல்லா மாவோட பதம் சூப்பராக இருக்குன்றது அர்த்தம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான அடை தோசை எவ்வளோ ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டுன்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஐ ப்ளீஸிங்காக இருக்குது. அதே மாதிரி மவுத் வாட்டரிங்காகவும் இருக்குது. இது மாதிரி சூப்பராக நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு தரும்போது யாருக்கு தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் தோசை வித் தால், அது கூட எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு சேர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க இந்த ஒரு அடை தோசை. அந்த காலத்துலலாம் இவ்வளோ ஹெல்த்தியாக தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம தான் இந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்ட்டு ரொம்ப போயிட்டோம். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி அடை தோசை, அதுக்கப்புறம் ராகி தோசை, அப்புறம் கம்பு தோசை, இதெல்லாம் இன்னும் வர எபிசோட்ஸில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். எப்படி நிஜமான ராகியை எடுத்து நம்ம அரைச்சி எப்படி தோசை பண்ணலான்றதெல்லாம் இனிமேல் வர எபிசோட்ஸில் நான் காட்டுறேன். நீங்கள் கனெக்டடாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோ போடுறேன்றது உங்களுக்கு நல்லாவே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பா நம்மளோட தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அந்த தக்காளி தாங்க அதுக்கு சூப்பர் டேஸ்ட் ஆட் பண்ணும். மறக்காமல் தக்காளி ஆட் பண்ணி பாருங்கள். உங்களோட தோசைங்களில் சூப்பர் டேஸ்ட்டாக வரும் அந்த இதில். அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாமே ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த அடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி நம்ம சர்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கோகோனட் சட்னியோட ஒரு சாம்பாரோட வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமான சூப்பரான அடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போவே நினைக்கும் போதே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்கள் வீட்டில் என்னங்க இன்றைக்கி நைட்டு டின்னர் ரெசிபி அடையா? சூப்பருங்க. சமைச்சு பாருங்கள், வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். See you, bye-bye in another video. See you, bye-bye.